ஆங்காங்கே இணைந்திருக்கிறோம். விசுவாசிகள் குடும்பங்களாக ஊழியர்களாக இணைந்திருக்கிறோம். இந்த காலை கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்ததற்காக தேவனுக்கு நல்ல நன்றிகளை செலுத்துவோமா? துதிகளை ஏறெடுப்போம். எவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தினார், அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தினார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், வல்லமையுள்ளவருடைய செயல்களுக்காக, ஆச்சரியமான அவருடைய வழிகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். விசுவாசிகளாக ஊழியர்களாக ஆங்காங்கே இணைந்து தேவனே உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இந்த நல்ல காலவேளைக்காக உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆமென். இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசி குடும்பங்கள், ஊழியர்கள் யாவரும் இணைந்து ஆமென் மகிமையுள்ள நாமத்தை உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். உன்னதமான இந்த நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, அவருடைய இயேசுவின் நாமத்தில் சாவுகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. In Jesus mighty name. எல்லாரும் இணைந்து நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம், துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். இந்த காலவெளியிலே ஒரு பாடலை பாடி தொடர்ந்து வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே என்று எல்லாரும் இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்து ஆமென் ஹல்லேலூயா அவருக்கு மகிமை செலுத்துவோம். துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. மங்காத புகழை உடையவரே, மகிமையும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, தீயமாயங்களை ஆழ்பவரே, நிரந்தர அதிகாரம். பாடுவோம் இணைந்து. Everybody sing together. ராஜா ராஜா நீரே ராஜா, ராஜா ராஜா ராஜா, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாயங்களை ஆழ்பவரே, நிரந்தர அதிகாரம் அவரே பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே, உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே, சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே, சகல அதிகாரம் ராஜா ராஜா ராஜாதி ராஜா ராஜா அதிபதியே, மகத்துவம் கணபதியே, மன்னவரே, மரணத்தை
Raja, Thank you, Father. Rajadi Raja. எல்லாரும் ஆராதிப்போம். பெரிய காரியங்கள் செய்பவரே, புகழ்ச்சிக்கும் பெரிய காரியங்கள் செய்பவரே, உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. Thank you, Lord. சர்வத்தையும் படைத்த எல்லாரும் சேர்ந்து ராஜா, 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 ராஜா. Hallelujah. அந்த கால்வளைக்காக நன்றி செலுத்தி சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று காலை நாம் கூடி தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக, தேவன் கொடுத்த இந்த தயவு, அவருடைய இரக்கம் எல்லாவற்றுக்காக நாமே அவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆமே இயேசுவே, இந்த காலை நம்முடைய பாதபடியில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல பலனுக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக நன்றி, 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 உடைய தயவுக்காக நன்றி. இந்த காலையிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். இந்த கால்வெளியிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறார். பலன், இவன் பலத்தை கொடுக்கிறான். ஒரு புதிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் இல்லாத பலன், ஜெபிக்க பலன், தேவனை ஆராதிக்க பலன், கர்த்தரை தேட பலன், தேவனுக்காக வாழ ஒரு பலன், பலனை தருகிற கர்த்தர். ஆமென். நாம் அவருடைய பலனை சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 52:7 பார்க்கிறோம், கர்த்தருடைய பலனை எண்ணாமல் சிலர் இருக்கிறார். ஆகவே உலகத்திலே ஸ்ட்ரென்த் த்ரூ ஃபுட், உணவின் மூலம் வருகிற பலன் அப்படின்னு இருக்குது. ஆவிக்குரிய உள்ளான பலன் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. உள்ளான மனுஷனின் ஒரு பலன். எபேசியர் 3:16 வாசிக்கிறோம், உள்ளான மனிதனில் நாம் பலன் அடைய வேண்டும் என்றிருக்கிறது. ஆகவே தேவன் கொடுக்கிற உள்ளான பலன், ஆவிக்குரிய பலன். 1 நாளாகமும் 29:12 எவரை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும். 1 நாளாகமும் 29:12. இது காலை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன். ஏன் நீங்கள் சொந்த போக வேண்டும்? என்னுடைய பாத்திர காத்திரனின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive my strength. தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். கடைசி வரைக்கும் நம்முடைய குடும்பங்களை நடத்த, பிள்ளைகளை கவனிக்க, வேலைகளை செய்ய, தேவனுடைய காரியங்களை செய்ய தேவன் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவருடைய பலன் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 11:34 வாசிக்கிறோம், பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். சிம்சோன் வாழ்க்கையில் எல்லா பலனையும் இழந்து தேவன் விலகி போனதெல்லாம் அவன் உணர்ந்த போது, ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று தேவனை நோக்கி கெஞ்சின போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. தேவ பலன் அங்கு இறங்கினது. கர்த்தர் அவனை பலப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பலன் மிக முக்கியம். தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அவர் பெருகச் செய்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. இது காலை 7 வித காரியங்கள் மூலம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? தேவன் நம்மை பலன் அடைவதற்குரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை எப்படி எடுத்து பலப்படுத்த வேண்டும்? ஒன்று, தேவனே நம்முடைய பலன். God is our strength. சங்கீதம் 28:7, சங்கீதம் 27:1, சங்கீதம் 18:32 ஆகிய வசனங்களிலே கர்த்தரே நம்முடைய பலன். அப்ப நாம் அடிக்கடி என்ன சொல்லணும்? தேவன் என்னுடைய பலன், கர்த்தருடைய பலன்.
இயேசுவின் பலன். தேவனுடைய பலத்தினால் அதை செய்வேன், கர்த்தரை பலப்படுத்துவார் என்று தேவனுடைய பலனையே சொல்லி அதை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே முதலாவது தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது, கிரைஸ்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அப்படி என்றால் இரண்டாவது நாம் தேவ பலனை எப்படி எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு என்று சொல்லி இயேசுவின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஆராதித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை சொல்லி மகிமைப்படுத்தி அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, லூக்கா 24:49 ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். பரிசுத்தாவின் பலன். வேதம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்தாவின் பலத்தினால் நிறைந்தவராய் என்றிருக்கிறது. வனாந்திரத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் பலத்தினாலே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். கரங்களை வைத்து ஸ்தோத்திரமணி. இன்று காலை பரிசுத்தாவியானவர் பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வேன். ஆவியிலே நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியானோடு இணைந்து ஜெபித்து பரிசுத்தாவியானவருடைய இணைந்து ஆராதித்து பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஆராதித்து பரிசுத்தாவியானவரோடு இணைந்து ஆராதித்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, God is our strength. தேவன் தான் நம்முடைய பலன், தேவனே என்னுடைய பலன் என்று சொல்லி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்து நம்முடைய பலன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. மூன்றாவது, பரிசுத்தாவியின் பலன். பரிசுத்தாவியானவர் மூலம் பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்கணும், நல்ல பலன் இருக்கும். பரிசுத்தாவிக்குள் ஜெபிக்கணும், அந்நிய பாஷையிலே ஜெபிக்கணும், பரிசுத்தாவிக்குள் ஜெபிக்கணும், பரிசுத்தாவினுடைய உதவியை கேட்கணும். You must receive the Holy Spirit. You must receive the help of the Holy Spirit. அப்போ அந்த ஆவியானுடைய பலன் வந்துவிட்டால் அவ்வளவுதான். அடுத்தது, அப்போஸ்தலர் 3:16 இயேசுவின் நாமத்தில் பலன் இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு நடந்து போகிறார்கள். அங்கே ஒரு பிச்சை கேட்கிற ஒருவன் அங்கே இருக்கிறான், சப்பானி. அப்போ அவனை பார்த்து அவங்க சொல்றாங்க, இயேசு எழும்பி நட. உடனே அந்த இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அவனுடைய கரடுகள் அந்த முழக்கெல்லாம் பலன் கொண்டது. இயேசுவின் நாமம், ஆமே, இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல நாமம் சொல்ல சொல்ல இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல பலன் வரும். இப்படி தேவனுடைய பலனை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று கற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் பலனை பெற்றுக்கொள்ளணும். இந்த கால்வழியில் ஆண்டுடைய நாமத்தை தூத்திக்கிட்டே இருக்கிறோம், இயேசுவை வைத்துக்கிட்டே இருக்கிறோம், பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த கால்வழியில் தேவ பலனமை நிரப்புகிறது. சொந்து பண்ணீர்களோ, வேலையை செய்ய முடியலையே, குடும்பத்தை நடத்த முடியலையே, ஓ ரொம்ப பலவீனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவது, ஏசியா 40:31 வெயிட்டிங் அப்பான் காட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அப்போ ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கணும். ரெகுலர் ப்ரேயர் ஆஃப் டைம் இருக்கணும். காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்கிற 5 மணிக்கு பிறகு பகலிலே ஜெபிக்கணும், இரவிலே ஜெபிக்கணும். இப்படி ரெகுலர் ப்ரேயர் டைம் நம்முடைய வாழ்வில் இருந்தால் ஆலயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் வேண்டும். ஆலயத்தில் இருக்கிற ஆராதனைகளில் போய் ஜெபிக்கணும், தேவனை துதிக்கணும். இப்படி வெயிட்டிங் அப்பான் காட், தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது தேவ பலன் நம்மை நிரப்புகிறது. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு இந்த காரணடைய நன்றிகளை செலுத்தி, God is our strength, Christ is our strength, Holy Spirit is our strength, name of Jesus Christ is our strength, waiting upon God is our strength. ஆறாவது, word of God, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை, ஒரு குழந்தைக்கு எப்படி பால் அது பலனை கொடுக்கிறதோ அதுபோல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பால். 2 தீமோத்தேயு 3:16, அப்போஸ்தலர் 17:11 ஆகிய வசனங்களிலே பார்க்கிற word of God is our strength. அதனால தான் இந்த காலையிலே வசனத்தை தியானிக்கிறோம். வசனத்தில் தான் பலன் இருக்கு, வசனத்தில் தான் குணம் இருக்குது. வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. வார்த்தை வாசிக்கணும், கேட்கணும், தேவனுடைய வார்த்தை. இப்படி நம்மை பலப்படுத்த தேவன் ஏராளமான எதுக்களை வைத்திருக்கிறார். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு நாம் அதற்கேற்றது போல உணவுகளை எடுத்து நம்மை பலப்படுத்துகிறோம். அதுபோல ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் வேணும். அதற்கு God is our strength, Christ is our strength, Holy Spirit is our strength, name of Jesus Christ is our strength.
Waiting upon God in prayer is our strength. Word of God is our strength. ஏழாவதாக நெகேமியா 8:10 ரிஜாய்சிங், அது பாரு பெரிய சத்தியம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டுட்டு அழுதுட்டு குறைவே சொல்லிட்டு இல்லாமல் பாசிட்டிவா தேவன் செய்த நன்மைகளே நினைச்சு சங்கீதம் 103 வாசிக்கிறாங்க. செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. சிலர் உபத்திரவங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம், உபத்திரவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பாங்க. 1000 நன்மைகள் நடந்தாலும் நடக்காத 2 சொல்லி வேதனைப்படக்கூடாது. எல்லா கேள்விக்கு ரிஜாய்ஸ், காலவெளியில் ஒரு மகிழ்ச்சி உங்களை நிரப்ப கையை அசைச்சு சொல்லுங்க. எத்தனை நன்மைகளை செய்தார், பிள்ளைகளை எப்படி படிக்க வைத்தார், வேலையில் எப்படி கூட வந்தார், தேவனை எப்படி ஆச்சரியமாக சந்தித்தார், எப்படி பயங்கரமான இக்கட்டு நேரங்களை தொற்றி நிறுத்தினார். இதெல்லாம் நினைச்சு மகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்தணும். ஆமென். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. இப்படி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது நம்மால் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலன்னா தூதனை அனுப்புவார். லூக்கா 22:43 வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்தினான் அப்படின்னு இருக்குது. அப்போ அடுத்தது ஆண்டவர் ஊழியர்களை அனுப்பி பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் 18:23 பவுல் சீஷர்களை திடப்படுத்தினார். God has the prophets. தேவன் தம்முடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். இதெல்லாம் போக இப்படி தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எப்படியோ தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார். கேள்விக்கு கத்தரை சோதரம் பண்ணி இந்த கால விடையிலே எப்படியோ தேவ பலன் எனக்குள் வந்துடும். காரியங்களை செய்து முடிப்பேன், வேலைகளை செய்து முடிப்போம், குடும்பத்தை நடத்துவோம், பிள்ளைகளை நடத்துவோம், காரியங்களை செய்வோம், தேவனுடைய அற்புதத்தை காண்போம். எதையும் நாங்கள் பாதியில் விட்டுற மாட்டோம். எந்த காரியம் செய்து முடிக்காம இருந்து விடாது. தேவனங்களை பலப்படுத்துவார். இந்த காலை சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண இப்பொழுது ஒரு பெரிய பலனை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். இந்த காலவெளியில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பலன் நம்மை மூடுகிறது, அவருடைய கிருபை நம்மை மூடுகிறது. ஆவில நிறைந்து கர்த்தரை துதிப்போம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவன் எனக்காக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ரபா லபா ரபா லபா ரபா. மகிமை மகிமை மகிமை. உடைய கிருபைக்காக நன்றி. இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சிறு பிள்ளைகளை பலப்படுத்தும், வாலிபர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, தாய் தகப்பன்மார்களை பலப்படுத்தும், முதியோர்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, தேவ பலன் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. நல்ல துதித்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காலவெளியிலே ஸ்தோத்திரித்து தேவ பலனை பெற்றுக்கொள்வோமா? நல்ல தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி ஒரு தேவ பலனை காலவெளியிலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை பலப்படுத்தி நடத்தினீரே, இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீர்தானே. இன்னும் எங்களை பலப்படுத்துவீர், இன்னும் எங்களை நீர் வழி நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இம்மட்டும் என்னை நடத்தினீர், இனியும் நீரை நடத்துவீராக என்று சொல்லி அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போமா? சொல்லி பாடுவோம் எல்லாரும். என்னை தாங்கி பலப்படுத்தினவரே, அவருடைய பலன் இறங்கட்டும் ஒவ்வொருவரும்.
இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலை கொஞ்ச நேரம் உடைய பாதபடியிலிருந்து நம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்த நல்ல தருணத்திற்காக கொடான குடி நன்றி. ஓ, நீர்களை பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போவர்களுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். நீர்தான் எங்கள் பலன். இயேசுவே நீர் பலன், ஆவியானவரே நீர் பலன், நம்முடைய நாமம் எங்கள் பலன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த காலவெளியில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரோடும் கிருபை இருக்கட்டும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வேலை காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். தொழில்கள், வியாபாரங்கள் நம்முடைய கிருபை இருக்கட்டும். குடும்பங்களில் நம்முடைய வல்லமை, நம்முடைய கிருபை, நம்முடைய ஆளுகை இருக்கும் ஜெபிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசனத்தினால நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாரையும் பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். புதியவர்களை பலப்படுத்தும், கை குழந்தை விவசாயிகளை பலப்படுத்தும், ஊழியர்களை பலப்படுத்தும். ஒரே ஊழியர்களை செய்ய ஆராதனை நேரத்தை பலப்படுத்தும். எல்லாரையும் பலப்படுத்துவீர்கள். இந்த காலையில் நம்முடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.